யாரு நினைச்சுக்கிறேன் யார் தெரியுமா? நீ யாரு? இந்த காட்டுக்கு இங்க வந்தா பலால் பலால்வியும் வரல. நான் மரத்தை திருட வரல, மரத்தை திருட வரல, பொண்ணு திருட்டு வந்துக்கிறேன். என் கை சேர்த்து போச்சா? நான் பார்த்தேன் பொண்ணு திட்டு வந்துக்கிறேன், பொம்பளை திட்டு வந்துக்கிறேன். இருவரும் எனக்கு உதவி செய்தால் எங்க நாட்டுல உனக்கு நிறைய எழுதி வைக்கிறேன். சேலையிலடா என்ன ஒண்ணு வாங்கிக்கோங்க. உள்ளே இந்த பண்ணசாலை யாருடையது? பாண்டவர். உள்ளே சென்று ஆடார் யாராவது இருந்தால் மகாராஜா அப்படியே ஓடிடுறேன். ஒரு வேலை திரௌபதி மட்டும் இருந்தா இந்த படம் மாலினியா? சரியா சரி குயிக்கா அப்படின்னா பெண்ணுக்கு அர்த்தம். மகாராஜா சொன்னா மகாராஜா சரி மாமாவுக்கு ட்ரைனிங் அது வந்துடணும். இது கொடு, இது நாங்க செய்யறது கமிச்சு கொடுக்குறேன். எனக்கு செய்யாரு 6 எழுதி வச்சிருக்கு. செய்யாரு 6 எழுதி வைக்கிறோம். 6 எழுதிட்டாங்க மனதுக்கு போய் சொல்றேன். 6 எழுதி வைக்கிறோம். 6 எழுதி வைக்கிறேன். 6 எழுதிட்டால அந்த 6 பேர் லிஸ்ட் பண்ணோம். உனக்கு ஏர் இருக்குதுல நடுப்புற ஒரு காக்கா நீ நடுப்புற ரொம்ப பிடிங்க. நடுவுல ஒரு காக்கா அவரு ஏன் சரி எது போட 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 நீ ரெடியா செக் பண்ணலாம். மகாராஜா நீங்களா இருக்கிறா போல் தான் சொன்னீங்களே வெறுப்பாத்தா இங்க யாரும் வர மாட்டாங்க. அது அங்க யாரு கூப்பிடுறான்? ரோதனா நாயா போய் கூப்பிடுற. அப்ப அவர் நாய் அதடா. ஓ ராஜாயா? வா 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 உங்களை கூப்பிட சொன்னா என்ன பண்ணுவீங்க? சிக்கனா கூட புரிஞ்சுக்கா. என் தலையை சொன்னேன். அப்பதான் அங்கவா இருக்கிறாங்களா? யாருக்கு? ஒரே ஒரு ஆள், ஒரு பின்னா. ஆமா அண்ணா வந்து இருக்கணும். மூஞ்சி காட்டுல மூஞ்சி காட்டு திரும்ப மூடிங்க. கொஞ்சம் நீ பாடுற
நாய் ஓடுற மாதிரி நாய நாடி நம்ம குப்பா நாய் ஓடுறா டேய் போடா டேய் போடா குரு டேய் போடா யார் யார் இது ஒண்ணுமே புரியலையே யாரா நீ? ஆளே தெரியல பூஜை கவுக்குறாரு இவன் யார் தெரியுமா? அதுதான் சமாச்சாரம் தெரியல எங்க அண்ணன் ஒண்ணா எங்க அண்ணன்டா சிந்துமதி சிந்துமதி சீத பேரு இது பாரு ஹேய் என்ன பாக்குறா ஏய் எங்க அண்ணா ஒண்ணாவா சிந்து தேசத்தை ஆளக்கூடிய சிந்துமதி ஜெயித்திர சிந்த இவராது ஆமா எங்க அண்ணா ஓபன் த டோர் பாக்குறீங்க எங்க அண்ணன் தேம்பி தேம்பி பெருநகர இவங்க போடுற போல என்ன இப்படி தேம்பி தேம்பி அறியதுன்னா காட்டுல இவர் வரும்போது துஷ்ட மிருகங்களோ இல்ல ராட்சசர்களாலோ ஏதாவது ஆபத்து வந்துடணும் ஆபத்து வந்திருக்கு யாரால உனக்கு ஆபத்து யாராலும் இல்லையா உனக்கு இல்லையா உன் நிலைமைய பார்த்தா உனக்கு என்ன பார்த்தா இல்லையா என் அண்ணன் அடிச்சு என்ன எப்படி தங்கையே அவர் அழுகுறாரு கண்ணுல தார தாரியா வருது தொடச்சு விடுப்பா அத இருக்குது ஆடை மேல ஆடை அதுல கண்ணை தொடச்சு விடுறாங்க நிம்மதி எடுத்து போது நாட்டிலே ராஜ வைபவத்தோடு வாழக்கூடிய வேடர் வில்லியரை போல் என்ன செய்யுது எங்களுடைய விதிவசம் இது காட்டிலே வந்தா ராஜா போல இருக்க முடியும் கல்லின் மீது உறங்க வேண்டும் காணா நீரை குடிக்க வேண்டும் பசி என்றால் காய்கனிகளை புதிக்க வேண்டும் இது எங்க தலையெழுத்து என்ன என்னாச்சு உனக்கு இந்த நிலைமை எதனால தலை
நானும் செய்த கொடுமையினாலே அரசவையிலே என்னை மேடை மீது நிறுத்தி அந்த துச்சாதனன் ஆடையை களையும் போது எனக்கு ஆதரவில்லையே என்றது. எங்க அண்ணா ஒரு ஆள் அங்க அன்று இன்னவளை உச்சாரத்தில் இருந்தாரு. ஆமாங்க, அந்த நேரத்தில் அந்த நேரம் நான் மட்டும் இருந்தா அந்த நேரத்துக்கு கொரோனா இல்ல இல்ல எங்க அண்ணா அப்ப வெளிநாடு போயிட்டு இருந்தாரு. வெளியே போயிருந்தா வெளிநாடு அயல் நாடு. ஐயா அவதான் மகாராஜா அவதான் சொல்றேன். நீயா இது நீங்க சும்மா அவங்களுக்கே பெருமையா சொல்றீங்க. காவல் அன்றில இருந்து பார்க்கணும் அன்றிலிருந்து தேடி தேடி எப்ப காட்டுக்கு வந்தமோ அன்னைய வந்து இதுவரைக்கும் தேடிட்டு இருந்தாரா? எத்தனை வருஷமா தேடி 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 காட்சியில இன்னைக்குதாமா நான் உன்னை பார்த்தேன். அதானே எங்க அண்ணன் எழுச்சி போயிருக்காரு. பாத்தியா வேண்டி போகிறது கிடையாது அவரு. உனக்கு இந்த நிலைமை இருடா இருடா. ஆமா உட்காந்து பேசுங்க. கால் நிக்கிறீங்க. நீ தனியா வருகிற அப்படியா? நான் மட்டும்தான் இருக்கேன். தனியாவா? நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். பண்ட பாண்டவர் எங்கே? தங்க இருப்பதை பார்த்தாங்க தண்ணி சாப்பிட்டு நானே நீ ஒண்டியா இருக்கிறமா? நான் மட்டும்தான் இருக்கீங்க. பஞ்சமாதி அந்த பஞ்ச பாண்டவர் இந்த காட்டிலே எப்பேற்பட்ட வனம், கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய வனத்திலே ஒரே ஒரு பெண்ணை ஐயோ ஐயோ தன்னன் தனிமையாய் விட்டு சென்றிருக்கிறார். வந்தவனே கேட்கிறேன். அதே பாண்டவனே யானை தனிச்சு கொண்டா விட்டு போறீங்க. எவ்வளவு கேளுண்டா உங்களுக்கு? நான் கேட்க மாட்டேன். நீ கண்டிப்பா கேப்பீங்க. என் அண்ணனுக்கு உரிமை இருக்கு. உரிமையினாலே இவர் பேசுறாரு. வாங்கண்ணா வாங்கண்ணா உட்காருங்கண்ணா. எங்கம்மா போயிட்டாங்க? அண்ணா நீ என்னை தேடிக்கொண்டு வராரா? எவ்வளவு கெட்ட எங்க அண்ணாவுக்கு. இவரை பார்க்கறது எப்படி? அத்தி மரமானது பூ பூத்தா தெரியுமா? யாருக்குமா தெரியுமா? அத்தி மரம் பூ பூப்பது தெரியாது. காய்க்கும் போதுதான் தெரியும். அந்த மாதிரி எங்க அண்ணா அத்தி மரம் பூ பூத்தது போல வந்தாரு.
தலையைதான் ஐயோ கம்பு சுத்த சொல்ற கம்பு நான் சொல்றா பாத்தியா என்ன தெரிவிக்க பாத்தியா அத்தி புத்தனை போல இருக்குதுன்னா எப்ப வராத ஆளு எப்ப வராத ஆள் இப்ப வந்துட்டியே வந்திருக்கிறானு மனுஷன் சந்தேகம் வந்துக்குது நல்ல ஐவு 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 உருக்கு இப்போ ஆளை உருக்கு இருக்குவோம் ஆளை உருக்கு தலைவரி கோலமா இருக்கிறத பார்த்ததா மனமே தாங்கலமா இருவரை கண்ணால் ஒருவருக்கு ஒருவர் காண முடியாமல் போய்விட்டது. அண்ணன் தங்கை பாத்தம் என்றால் என்னன்னு தெரியாது போச்சு. என் அண்ணனை பார்த்து எல்லாரும் பாருங்க எப்படி எழுதா இருப்பாரு. உலகத்திலே ஒவ்வொரு தங்கைக்கும் என் அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. இது போல அண்ணன் தான் வேணும். அண்ணன் எங்க அண்ணன் வந்திருந்தா இலையை வைத்து பலவித பலகாரப்பட்டு என் அண்ணனுக்கு பரிமாறி இருப்பேன். அவர் திருப்தியா சாப்பிட்டிருப்பாரு. இந்த காட்டிலே என்ன இருக்குது? காய்கறிகள், கிழங்கு வகைகள், சுடுநீர். நான் என்ன கொடுக்கணும்? இந்த மலையில இருந்து வரக்கூடிய ஜலம் சாப்பிடுங்க. மலையிலே இருந்து வரக்கூடிய காணா நீர். அதுக்கு பேர் காணா நீர், ஜுலை நீர் அப்படி சொல்றானா? மலை ஜலமா? மலையிலிருந்து மலை ஜலம். மலை ஜலம் தெரியுமா? நீ சொல்றது அது அர்த்தம் வேறடா பாவி. அது வேறவா? மலையிலே இருந்து வரக்கூடிய சுடுநீர் சொல்லு. மனுஷன் ஐயோ மனுஷ கழிவுதாண்டா மலை ஜலம். ஏன்னா சொல்றேன் இந்த காட்டு மோட்ல சுத்தி வந்ததுல கண்ணு மங்களா புடிச்சுடா. கை கட்டியது வாய் கட்டாம போச்சு. காவல் உட்காருமா உட்காருமா. இன்னும் கூத்து முடியல உட்காருங்க. நான் ஏன் சேலத்தை குடியில தெரியுமா? யாரு எப்படியா கையில எவ்வளவு வாங்கி குடிப்பா தண்ணிய அதுக்கு நான் விஷத்தையே குச்சிடலாம்டா. எதாச்சுமா விஷ குடி ஒரே குத்தி குத்திடுவேன். அதனால்தான் கொண்டை விட்டுக்கு நண்டை நினைக்கூடாது. தண்ணி குடிச்சுட்டா கண்டிப்பா நினைச்சே ஆகணும். நல்லது நல்லது பண்ணணும். ஆமா கெட்டது பண்ணக்கூடாது. சரியா வந்துக்கிற வேலை என்ன? நம்ம முக்கியமான வேலையா அதெல்லாம் அப்படியே கூடாது. சரி எழுதுறான் தண்ணி எத்தனை ஓடு எத்தானமா அண்ணா புது புது ஜலமா? நல்ல தண்ணி போன எடுத்துட்டு ஏண்டா என்ன சொம்பு தட மாட்டீங்களா ராஜா? என்ன ஜாதியோ என்ன போய் நானா உன் கையில தண்ணி வாங்கி குடிக்கணும்னு நினைச்ச மாதிரி அதான தப்பு. அதான் நீ அண்ணான்ற நம்ம தங்கச்சின்றாங்க ஒருவே புரியல. ராஜா தண்ணி தருமா? என்ன பண்ண முதல்ல கொடுத்தது? அது உந்து இது எந்த சுட்டு அது போட்டு வைக்க சுட்டு அதை முன்னாடி நல்லா செம்மையா போட்டு என் கை போச்சுனா என் கை பட்டுதுன்னா அப்படி எதுமா போட்டேன் ஓட்ட வைக்க போறல
டேய் நீ உன் வீட்டு தண்ணிய தாந்துக்கிறியே ஆமா நீ என்ன கோலமோ நல்ல தண்ணி வரும் என்ன ஜாதியோ ஏன ஜாதி என்ன வர்க்கமோ அதுதான் போய் வரைக்கும் என்ன பயிரோ பச்சை பயிறு டேய் என்ன? டேய் நீ எப்பேற்பட்ட எந்த ஜாதி கோலம் தெரியாத ஆளு நீ என்ன கொடுத்து நான் தண்ணிய வாங்கி புரியணுமா ஓரமா நான் ஏதோ பாத்ரூம் போடுவேன் பாத்ரூம் தான் தண்ணியா பொண்ணு வச்சுக்கிறேன் தேவையில்ல தண்ணியா தேவையில்ல டேய் என்ன வாங்கண்ணே 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 தங்க ஜமங்க ஜென்னே ஓகிரிடா ராகதானி தட்டிப்பி தன்மையே இங்கே கண்டிடா பந்தி யாதிடா முண்டோ இந்த தண்ணியை பார்க்க வேண்டும் என்று அண்ணனார் அவர் ஆசையோடு வந்திருக்கின்றீர். நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. ஆனா 5 பேர் இப்போ 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 இப்பப்பா வந்து எங்கிறாங்க இல்லையா நீ எதுக்கு கவலைமான மாதிரி பின்னாடி போயிருப்பியா இல்லடா இப்ப அந்த அம்மா எதுவும் சொல்லவே இல்லையா இல்ல 5 பேரும் இங்க வராங்களோ 5 பேர் இங்க இல்ல. இல்லையா இருக்கிறாங்க எங்க போறாங்க தெரியுமா? எங்க போகிறாங்க தெய்வ தன்மையாலை இந்த வானத்தில் காதே இதோ இந்த வாயில் ஐந்து பேர்களும் அதிகாலையிலே எழுந்து நாம நெற்றிகளை முடிக்கும் வந்து ஜலமும் பொற்பமும் கொண்டு வருவதற்காக எனக்காக 5 பேரும் காலக்கடலை முடிப்பது காலுக்கடை முடிக்க போய்க்கிறான் இந்த பக்கம் வராங்க சொல்றாங்க இவரு அந்த பக்கம் வர்றாங்க இந்த பக்கம் வராங்க ஒருவேளை எதிர்த்து எதுக்கு போறா சும்மா இல்ல ராஜா திபுதுன்னு ஓடி சென்று மைத்ரா வாங்க 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 ஐவர் மீது எவ்வளவு பாசம் பாரு அண்ணாவுக்கு. ஓடி சென்று தேடி அழைக்கலாம் பார்த்தா பாத்துட்டாங்க இந்த பக்கம் இல்லையா அவ பாத்துட்டாங்க உன்னை என்ன தேடி தலை ஊத்திடுவாங்க டேய் 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 என்ன தேடி தள்ளி குத்தாங்களா அப்ப இந்த பக்கம் வரலையா இந்த பக்கம் இல்ல வர நேரம் ஆகும் அப்ப நம்மளுக்கு இந்த வாட்டி நம்ம முடிச்சிடணும் இதுதான் நேரம் சீக்கிரமா அப்படியேமா முடிச்சிரு சங்காய உனக்கு தங்கச்சிங்க நேரமா எப்படின்னா தூக்கிட்டு சீக்கிரம் ஆளு வராது முன்ன இப்ப நேரம் வரத்துக்கு முன்னாடி வருத்தம் பண்ணு நம்ம பேசி மைக்கி அம்மா கை பிடிச்சிருப்பா என்னன்னா எங்க வர சொல்றீங்க? தங்க என்னன்னா உனக்கு நான் தலையைத்தான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா உண்மைதான். என்ன பாஞ்சால மன்னன் மகன் அண்ணா, 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 எல்லாம் தெரிஞ்சு வச்சுதானே நான் பெருமையோடு பார்த்தேன்.
நீங்க இத பார்த்து என்ன அதான் மண்ண பாரு குத்துரு போச்சா மனசு அழிக்கல என்ன தெரியுமா என்னடா எங்க அண்ணன் இப்படி அழுவத்து எனக்கு என்னமா அப்படியே ஆட்சி நடு குத்தி நீ செத்துறான்னு நீ செத்துட்டா எங்க அண்ணன் மேல பழி வரும் அப்படியாவது ஒரு போட்டோமே என்னென்ன நீ ஏமா இந்த காட்டுல என்ன செய்வது நான் தலையெழுத்தேன் நீ ஏமா என் கூட வந்துடுமா நம்ம வீட்டுக்கு போயிடலாமா போலாமா ஐயோ எத்தனை தெரிஞ்சு அதை சொன்னாலும் எங்க அண்ணனுக்கு புரியல முடியுதாமா என் நல்லா புரிஞ்சு போச்சுமா என் நல்லாவே புரிஞ்சு போச்சு இரு இல்லம்மா நீ வரமாட்டேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு வருவேன் இப்ப இல்ல ஏன் தெரியுமா நீ என்ன அண்ணாவே நினைக்க நானா என் அண்ணனா நினைச்சிருந்தா கமுனியா பின்னாடியே வந்துருப்பேன் ஆனா ஏன் வர மாட்டேன் தெரியுமா நீ என் அண்ணனாவே நினைக்கல யார் நினைக்கல யாரை துஷ்ட தூய்மான பெண்கள் தான் மாரடித்து துன்பம் வந்து அழுவாங்க துன்பம் பெண்கள் தாங்க முடியாது இலகிய மனது மாரடி அழுவாங்க எங்க அண்ணன் பர அடிச்சுக்கிறாரு நீ படுற கஷ்டம் அவ்வளவு கஷ்டமா இலகிய மனசு அதான் அடிச்சுக்கோ நீ துன்பப்பட்டு இந்த ஜென்மத்தை நான் வச்சுன்னு இருக்கணும் என்ன கரண்ட்ல கை வச்சு அதெல்லாம் பண்ணாதீங்க அண்ணா துஷ்டத்தை மன்னன் அவரும் என் உடன் பிறந்தவர் தான் அவனதான் நீ உடன் பிறக்கவில்லை என்றாலும் உங்களையும் நான் அண்ணனா நினைக்கிறேன் இல்ல நீ நினைக்கலாமா துஷ்டத்தை மன்னனை மட்டுமே நீ அண்ணனாக நினைக்கின்றாய் எங்களுக்கு ஒரு கட்டளை இருக்குண்ணா இல்ல கட்டளை இருக்கு என்ன கட்டளை தெரியுமா துரியனானா 12 வடவாது ஓராண்டு அஞ்சாவது கழித்து வந்து முத்திரிகை எழுதிருக்கான் ஆகையினாலே அது முடிஞ்ச பிரகாரம் வர முடியும் வர முடியுமா ஆமா நாட்டுக்கு துஷ்டத்தை மன்னோட அண்ணன் இவனுக்கு கிடையவே கிடையாது அந்த துயில் இருந்தாங்க துச்சாதனன் அப்ப அவன் எங்க போயிருந்தான் என்ன பண்ணிருந்தான் ஐயா மச்சா இருந்தா செந்தல் கரந்தல் பறக்க அவனை தூக்கி 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 மொத்த பேரை காசிட்டு அப்ப நான் வெளியூர் போயிட்டு ஏன்னா அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருப்பேன் என்ன எப்படி எப்படி எனக்கு ஒருவேளை உன் பொண்டாட்டி அடிச்சு என்ன பண்ணிருப்ப நீ அப்படியா ஆனா யாரா திருட்டு போய் லக்காடி மூஞ்சில போறாத என் தங்கையை யாராவது தொட்டிருந்தால் நேரா போயிருப்பேன் அவன் பொண்டாடி மத்தி மாதிரி தூக்கி மத்தி வாசல் நானே அவுத்துட்டு அவங்கள போதுவேன் இந்த மாத்துடுவா இவர் இருந்திருந்தாரு பாத்துட்டு இருப்பேன் முன்னாடி போய் ஒட்டுக்க மாட்டேன் மூஞ்சி தட்டி இருப்பேன் ஏன்னா சும்மா பேசுறீங்க அது வந்துருவாங்க 5 பேர் வந்துருவாங்க தப்பு கிடையாது அவங்க மட்டுமா ஆனா பஞ்சாயத்து பண்ண போறீங்க ஐ பார்க்கால் பண்ண பாசம் நீங்கி அது வர இந்த அன்பு தொல்லைக்கு தாங்க முடியல என்னால எனக்கே பாய்ச்சி முடிச்சிடும் அம்மா
இதெல்லாம் அன்பு தொல்லை. வரட்டும் பாண்டவர் வரட்டும். வந்ததும் ஏம்பா பாண்டவரே, இந்த வழி நீங்க பங்காளி பிரச்சனை தாயாதி பிரச்சனையா நீங்க காட்டுக்கு வந்துக்கிறீங்க. ஆமா, நீ ஏம்பா என் தங்கச்சியை கூப்பிட்டு வந்தீங்க? வந்தார்களே என்ன பண்ணிருக்கணும்? நானா தந்து அப்புறம் சொல்லிட்டு என்ன ஆச்சுட்டு போவீங்களா? பேசி ஆச்சுட்டு போய் பக்குமா பேசி உன் அந்நியாரத்துல வைத்திருந்து மதுரை நல்லா இருக்காங்களா? நீ போமா அவ்வளவு தெளிவா என்னாச்சு? நீ எப்ப காட்டுல இருக்கிற தெரிஞ்சதோ அண்ணில இருந்து உன் அண்ணி சாரி சாப்பிடுறது அதான் சாப்பாடு சாப்பிடலடா சாப்பாடு சாப்பிட்டு ஏக்கம் மதன் இப்படி இருக்கிறாரு வரலையே அப்படின்னா நாத்தி அப்படிக்குது அப்படி கஷ்டம் அது மட்டுமா சரியான ஆடை ஆபரணமே கொடுத்தது கிடையாது. அதுனா உண்மைதான், துணியே கலந்து கிடையாது. அதல்லடா புதிய ஆடை ஆபரணம் அணிவதில்லை. அணிந்ததை போல நான் எப்ப நீ காவி அணிந்திருக்கணும் அதே போல என் அண்ணி காவி அணிந்திருக்கேன். அதேதான் அப்படியேதான் நாட்டுல கோயில் ஒரே ஒரு கோயில் கூட தெரியாது நடத்துது. மொத்தம் 3 முள்ள பந்த பொண்ணு ஏன் தங்கச்சி யார் ரத்தம் நீயே காட்ட சொல்றா நீங்க அழகு இந்த சேலை பண்ணி இப்படிதான் கட்டி வந்தேன். நீயே காட்டுல தெரியுமா நாட்டுல திருவாங்க சொல்லிட்டு திருவிழான்னு தர பண்ணிட்டுக்கிறோமா? எவ்வளவு பாசம் பத்தியா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அண்ணன் கிடைக்கும்னு புண்ணிய செய்யுங்க. பாரு பாரு அவஞ்சிங்க வேண்டுங்க. வேண்டாம் உட்காருங்க. ஐவார் வருவார் ஆகோ காயோ உங்க காரியம் ஆகும். வந்துடுறா பாண்டவர்களுக்கு என் மீது போராம நாமதான் காட்டுல சுத்துறமே நம்மளால போட்டமே கஷ்டம் நினைக்கல நம்ம மட்டும் ஏன் காட்டுல சுத்தணும்? பொண்ணாட்டியான பொண்ணவன் திரௌபதி வந்து காட்டுல சுத்தணும் கட்ட என்னமா அவளுக்கு என்ன தந்துட்டேன் ஒரு அண்ணன் என்ன பண்ணிருக்கணும்? ஏமா நான் ஏதோ பங்காளி குடும்பம் நான் கிடக்குறேன் நீ அண்ணன் விட்டது செஞ்ச அண்ணன் விட்ட போயிரு அப்படின்னு சொல்லிருந்தா சொல்லிருக்கணும். நான் அருமையா எப்படி எப்படியா போட்டு எப்படியா போட்டு இருப்பேன் பாத்துருப்பேன் சார் கையில இல்ல அத மேல வச்சு தாங்கி இருப்பேன். தலை மேல வைக்கிறியோ இல்ல கோபத்துல வைக்கிறியோ தெரியாது. ஆனா ஒன்று அனுபவ அதையாது இந்த அத்தி வேலை தாண்டி வரக்கூடாது. ஐவர்கள் வந்தால் சரி அறிந்து
வச்சுக்க. இன்னைக்கு ஒரு நாள் இருந்து நாளைக்கு ஆகிட்டு போகல. முடியாதுமா. நிக்கவே வரலமா. அவருக்கு ஆயிரத்தி கேஸ் ஒரு பேர்ல கஞ்சா கேஸ். சாராய கேஸ். கேஸ். கேஸ் கிடா. ஆடா பாய். ஆடுடா. அவசரமா வேலை. ஆமா சார். பாயாலும் ஒன்றில்லை. அம்மா அந்தாவோ இவர் வந்தோ அனுபவோ போறதில்லை. அம்மா உங்களுக்கு அரசாங்க காரியம் வேலை நிறைய நீ வந்துடாமா. அண்ணாவுக்கு தந்தையை பார்த்த உடனே துன்பம் துக்கம் வந்தது. இப்ப அரசாங்க காரியம் வந்துருச்சு. பேசிக் கொண்டிருந்தான். ஆமா நான் இருந்து பாண்டவர் வரட்டும். பாண்டவரே பண்றது சரி கிடையாது. தந்தைய கேட்கலாம் நான் யோசனை பண்ண. ஐயோ ஆள் வட்டிலடா. அத பாத்தியா என் குதிரை துடிக்குது. மடியா தாகத்துல துடிக்குதுன்னா கால தாகத்தில தவிக்கு இல்லையோ உன்னை சுத்தி 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 பாத்துனே வந்தனே எல்லாமே அப்ப நாளைக்கு வரட்டுமா? அண்ணா என் மேல தப்பு சொல்லாதீங்க. என்ன இத்தனை நாட்களாக தேடி வந்து தங்கை ஆக்கிட்டு போக முடியலையே. பாண்டவர் இன்னும் கொஞ்ச நேரம் வரவங்க வரட்டும். நீ வந்துடாமா வீட்டுக்கு போயிடலாம். அவங்க அறியாத முன்பு இந்த இடத்துல இருந்து மசகை பண்ணி சொன்ன கொசு கூட நகராது. இந்த கோட்டை விட்டு அந்த புறம் வராது. வரமாட்டேன். ஆமா எப்படி போட்டாலும் வரமாட்டியா? அண்ணன் சொல்ற வந்துடாமா? போயிட்டு நாளைக்கு வாங்க. 5 பேரை பாருங்க. ஏசி ஆக்கிட்டு போங்க. போற வழியில எதுனா ஆபத்து வந்துரும் போகுது. அது போ பத்திரமா போய் வாங்கண்ணா. பத்திரமா நீ போயிட்டமா. பத்திரம். அடி பாவி, அடி காதகி, சண்டாளி. ஐயோ டேய் என்ன வலை பாசத்தை காட்டி தந்திரமாக அழைத்தால் எப்படியாவது வந்துடுவா அப்படின்னு பார்த்தேன். அப்படி பக்குவமா வண்டியில கூட்டமா இல்லான்னு பார்த்தா எப்படியா வரமாட்டேன். தந்திரம் சத்தியமாக வேலை செய்யவில்லை. இப்போ சூது மார்க்கம் செய்ய வேண்டும். என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய மந்திரவாளை மறந்தவன் போல் வைத்து விட்டு பத்திரமாக வைத்து விட்டு நான் புறப்பட்டு விடுவேன். பார்த்தவுடன் ஐயோ அண்ணன் மந்திரவாள் விட்டு விட்டார். அப்படி எடுத்துக்கொண்டு என்ன ஆபத்து வருமோ? எடுத்துக்கொண்டு ஓடி வந்த உடனே ஓடி வந்த உடனே தங்கா
ஒரு தச்சேரி கொடுத்து விடமா குடும்பம் அப்படின்னு அப்புறம் பாப்பேன் பாப்பேன். எட்டவில்லை எட்டவில்லை. இரண்டாவது தச்சேரி இரண்டாவது படி எட்டவும் இல்லை ஆ. மூன்றாவது தச்சேரி கொடு முடிவு என்று சொன்னதும் ஆஹா. அவளும் நம்பி ஏறி கொடுப்பா கொடுப்பாங்க. அப்படியே குடிப்பேன் தட்டு ஏட்டா, அச்சனாபுரம். அர்ச்சனா நிறுத்தம் அவ்வளவுதான். சரியா ராஜாவா போட போறேன். அதுக்கப்புறம் ஓஹோ. நான் தான் ஆ. 28 நாட்டுக்கும் ராஜா. நான் தான் ராஜாடா ராஜா. ராஜாடா ராஜா நான் தான் ராஜா ஆமா. சரியா ஆ, ஆ. சிம்மாசனம் தயாரா இருக்கு. மாமா ஏய், ரெடியா, ரெடியா இருக்கு. ஆமா எனக்கு பெருசா வச்சுன்னு இருப்பாரு இப்போ. வச்சிருப்பேன். நேரா போனதா ஆ. அவர் என்ன அப்படியே. அடி. உயரமா. மேல சிம்மாசனம் உட்காந்து ஜெயத்தா, ஜெயத்தா. எங்க சங்கம் சொல்லியா, போயிடுறா. அண்ணன் வந்தால் வந்தார். அழைச்சிட்டு போகணும், அதத்தோடு வந்து. நாட்டிற்கு அழைச்சிட்டு போகணும். எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு. ஐயா, ஐயா, ரொம்ப கஷ்டமான இவ்வளவு 5 பேர் வரட்டும்னு சொன்னேன். சொன்னேன். அவசரப்படல. ஒரு வேளை சுட்டணி ஊற்றி வந்து காலில் இல்லையா? மறக்கிறாரு. பதிக்கிறார் அப்படியே. என்ன அரசாங்க காரியம். ஆமா. நாட்டுக்கு ராஜா இல்லையா? ராஜா வச்சு. சரி, அண்ணன் போயிருக்காரு. ஆ. பண்ணாசாலையில கைவாளை மறந்து
மூன்றாவது தட்டேரி கொடு. அப்ப வாங்கிக்கொண்டு அண்ணா நிறுத்திட்டு உன்னை இறக்கி விட்டுருமா. வேண்டாம் அண்ணா அம்மா காலப்படாமா அண்ணன் நினைச்சு பாருமா. கேட்குறியா? இறக்கி விட்டுறியா? கண்டிப்பா 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 கண்டிப்பா. இல்ல தரேண்ணா. சவத்தை காண்பிக்கிறாரு. மாட்டிக்கொண்டாய். இப்ப என்ன செய்ய தெரியுமா? உன்னை இறக்கத்துக்காக நான் இது மேல யாத்திரேன். இப்ப நானே போகிறேன். அர்ச்சனாபுரத்தில் அடுத்து நிறுத்தம். அர்ச்சனாபுரம் சென்று உன்னை அங்கே அவரத்தில் கொண்டு விட்டார். இப்ப அந்த நடத்தியை ஏற்றி என்னை கொண்டமா குறி விட்டா பேர் பாதி ராஜா அண்ணனுக்கு ஆபத்து வேறுமே என்று அதை கொண்டு வந்து கொடுத்தா என்னை இறக்காம இப்படி கொடுமையா பேசுறா படுபாவி. படுபாவி வாடா போடா நாச்சுக்காரா மோசக்காரா நீங்க வாடான்னு சொன்னா வாடி சொல்ல பாய் முடி அண்ணன் எங்கடிக்கிறா அவங்க அண்ணன் நாடு 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 வருது. எப்படி ஒருவனுக்கு பொதியலாகப்பட்டால் குறிப்படைவானோ அது சந்தோஷமா இருக்கிற
அந்தாலே அந்தாலே வீராய் அதத்தாலே போகாதே சீதாராத காரியம் என்று பதராதி என்பார் ஒரே காரியம் பதராஜ் என்பாரு. இப்ப நீ என்னை அழைச்சிட்டு போறேன்னு சொல்றியே, அட படுபாவி, வாய் மூடி தலைமேல் ஆடாடா, பாடி, வார்த்தையாடே. எவ்வளவு பொறுமையா அழைத்து அட பாவி, ஏன் நீ வரல? இப்போ நீ எவ்வளவு நாதா நாதான்னு கூப்பிட்டாலும் ஊடக வியாபாரத்துல பஞ்ச பாண்டர் பேச்சு பார்க்கலாம் அப்பால் போய்விட்டது. இப்ப பல 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 பல